ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் கேசர் மில்க் பர்ஃபி தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு நாம் ஒரு பவுலில் பட்டர் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நட்ஸ் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கால் கப் பாலில் குங்குமப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் இது கூட 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம மில்க் பவுடர் சேர்த்த உடனே பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் பொடி பண்ண 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க அந்த சர்க்கரைலாம் மெல்ட் ஆகி வரும். இந்த அளவுக்கு நமக்கு மெல்ட் ஆகி வரும், நல்லா இலகி வரும். அதுக்கப்புறம் நாம் கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததும் கையில் லேசாக பட்டர் தடவி நம்ம செஞ்சுருக்கிறத இந்த மாதிரி பால் பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நாம் இதை ஏற்கனவே க்ரீஸ் பண்ண பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நாம் அதே பேனில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க குங்குமப்பூ பாலை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் மில்க் பவுடர், ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, சர்க்கரை சேர்த்ததும் அதே போல் நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் வர ஸ்டேஜில் நம்ம கையில் எடுத்து அதே போல் பால் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தனியாக உருட்டை வந்துச்சுன்னா இதையும் நாம் அதே பவுலில் மாற்றி வச்சிடலாம்.
இதை நல்லா ஆறட்டும். ஆறினதும் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான மில்க் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.